ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மார்ச் மாதம் 3 முறை தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. மதுரை, வேலூர், திருச்சி, தஞ்சையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். மார்ச் 1ஆம் தேதி மதுரை வரும் மோடி திருப்பரங்குன்றம் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்கிறார். மார்ச் 6ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருந்த வேலூர் பயணம் 7ஆம் தேதிக்கு மாற்றம். இந்தியா கூட்டணியின் தலைமை பொறுப்பை ஸ்டாலின் அல்லது மம்தா ஏற்க வேண்டும். மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சி வலியுறுத்தல். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என மீண்டும் சட்டமன்றத்தில் அறைகூவல் விடுத்த முதல்வர் மு.க.ஸ்டாலின். கூட்டாட்சி அதிகாரத்தை உறுதி செய்யும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்தவும் வலியுறுத்தல். தலைவர் கலைஞர் அவர்கள் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை 50 முழக்கங்களில் ஒன்றாக வடித்து தந்தார். இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து இந்திய ஒன்றியத்துக்கே வழிகாட்டும் மாபெரும் முன்னெடுப்பை செய்ய தொடங்கும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட நாள் இந்த நாள். ஒன்றிய அரசு மாநில அரசுகளை மதிப்பதில்லை என முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நிதி உரிமைக்காக இன்னும் போராடும் நிலையே இருப்பதாகவும் விமர்சனம். கூட்டாட்சியை வலியுறுத்தும் குரியன் ஜோசப்பின் அறிக்கை அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பப்படும். வரலாற்று கடமையை செய்ய நம்மை விட்டால் வேறு யாரும் இல்லை என்றும் சூளுரை. முதல்வரின் மாநில சுயாட்சி பரிந்துரைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை வரவேற்பு. அரசமைப்பு சட்டத்தை பாஜக மதிப்பதில்லை எனவும் காட்டம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த மாநில சுயாட்சி இந்த பரிந்துரையை தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது, பாராட்டுகிறது. இன்றைய காலகட்டத்திற்கு இது தேவையானது. விளம்பரம் தேடும் செயலில் மட்டும் தமிழக அரசு ஈடுபடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. செய்த சாதனைகளை கூட சொல்லி அதிமுக விளம்பரம் தேடியது இல்லை என்றும் பேச்சு. ஓராண்டில் 11.19% பொருளாதார வளர்ச்சி என்ற அரசின் கூற்று வேடிக்கையானது என கே. பழனிசாமி விமர்சனம். திமுக, அதிமுக என பல ஆண்டுகளாக ஏற்பட்ட வளர்ச்சியின் தொடர்ச்சிதான் இன்றைய நிலை என்றும் விளக்கம். அம்மா உணவகம் எந்த நிலையில் இருக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி கேள்வி. சாலை பணிக்காக சில இடங்களில் மூடப்பட்டாலும் பணி முடிந்ததும் உடனடியாக திறக்கப்படுவதாக அமைச்சர் நேரு பதில். பிப்ரவரி 26, 27ஆம் தேதிகளில் தமிழகம் வருகிறார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளுடன் ஆலோசிக்க உள்ளதாக தகவல். தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் அறிவிப்பு. போட்டி இருந்தால் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வாக்குப்பதிவு. வரும் 23ஆம் தேதி முதல் வீடு வீடாக பரப்புரை மேற்கொள்ளும் திமுக மகளிர் குழுக்கள். ஒன்றிய பாஜக அடிமை அதிமுக உரிமை தொகையை முடக்க முயன்றது பற்றி பரப்புரை மேற்கொள்ள மு.க.ஸ்டாலின் உத்தரவு. வரும் 23ஆம் தேதி கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்குகிறது திமுக. முதலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடன் பேச்சுவார்த்தை. கூட்டணி சர்ச்சைகளுக்கிடையே 2வது நாளாக பாரதியாரின் வரிகளை குறிப்பிட்ட காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என சமூக வலைதளத்தில் பதிவு.
திருச்சி மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிக்கிறது நாம் தமிழர் கட்சி. தாம் போட்டியிடும் தொகுதியையும் அறிவிக்க உள்ளதாக சீமான் பேட்டி. டெல்லி வந்துள்ள கூகுள் தலைமை அதிகாரி சுந்தர் பிச்சை பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு. AI மாநாடு மூலம் 200 பில்லியன் முதலீடுகள் இந்தியாவுக்கு கிடைக்கும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். டெல்லி AI மாநாட்டில் சீன ரோபோட்டை நம்முடையது போல காட்டியது நாட்டின் நற்பெயருக்கு இழுக்கு என ராகுல் காந்தி விமர்சனம். சீன ரோபோட்டுகளை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டி பேசியது வெட்கக்கேடு என்றும் பேச்சு. AI மாநாட்டில் சீன ரோபோவை தங்கள் கண்டுபிடிப்பாக முன்னிறுத்திய பல்கலை மன்னிப்பு கோரியது. அரங்கில் இருந்த எங்கள் பிரதிநிதிக்கு போதிய தகவல்கள் தெரிந்திருக்கவில்லை என விளக்கம். சென்னையில் தொடர்ந்து 4வது நாளாக சரிந்த தங்கம் விலை. 3 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்தது. ரஷ்யா தனது வசமுள்ள பெரும் பகுதி தங்க இருப்பை விற்று அதை மீண்டும் டாலராக மாற்ற திட்டமிட்டுள்ளதாக தகவல். இந்தியா சீனாவும் விற்கும் பட்சத்தில் உலக சந்தையில் தங்கம் விலை மிகப்பெரிய அளவில் சரியும் என நிபுணர்கள் கணிப்பு. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும். வரும் 20ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் கணிப்பு. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு தடத்தில் வரும் 20ஆம் தேதி முதல் 44 மின்சார ரயில்கள் ரத்து. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி காரணமாக 1.5 மாதங்களுக்கு ரயில் சேவை பாதிக்கப்பட வாய்ப்பு. மெரினா கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப் கார் சேவை. சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிப்பு. அமெரிக்காவின் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் நடைபெற்ற கோலாகல அணிவகுப்பு. வருடாந்திர திருவிழா காலம் முடிவதை குறிக்கும் வகையில் விதவிதமான வேடங்களிட்டு ஊர்வலம். ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead.